ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னாங்க, கெரியர் கவுன்சிலிங் தானே நீங்கள் பண்ணிக்கிருந்தீங்க. ஆமாம், இப்போயே அதை கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னு. நான் கெரியர் கவுன்சிலிங் தான் பண்ணிக்கிருந்தேன். காலையில் சொன்ன மாதிரி கெரியர் கவுன்சிலிங்க்கு ஒரு காலேஜுக்கு போய் ஸ்பீச் கொடுத்தேன். அந்த பசங்க என் கூடயே எம்சிஏ படிக்க என் காலேஜுக்கு வந்துட்டாங்க. நான் கெரியர் கவுன்சிலிங் கொடுத்தனால. கவுன்சிலிங் கொடுத்துட்டு என் கூட வந்தவங்க அவங்க எம்சிஏ படிக்க வந்தாங்க. படிச்சுட்டு போயிருக்கலாமா இல்லையா? நானும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்த ஸ்டூடெண்ட்டு எல்லாம் ஃபைனல் இயரில் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ன்னு செலக்ட் ஆகிட்டாங்க. செலக்ட் ஆகிட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. போக வேண்டியதுன்னு இல்லை, தே வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த கம்யூனிட்டி. அதுக்கு என்ன பண்ணாங்க, நான் கம்யூனிட்டிக்கு பண்ணணுங்கிறதுக்காக. நான் ஆக்சுவலி ரியலாக சொல்லணுன்னா, காலேஜுக்கு எனக்கு 2 நாள் தான் ஒர்க்கு வீக்லி. அதில் எனக்கு கொஞ்ச நேரம் தான் ஒர்க்கு. நல்ல சேலரி, என் புக்கு சேல் ஆகும், கெரியர் கவுன்சிலிங் ஸ்பீச்சு, அந்த மாதிரி நல்லா சம்பாரிச்சுக்கிற இந்த டைமில், சார் உங்கள் ஜாபை ரிசைன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. யார்? எங்கள் டீம். எஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசைன் பண்ணிவிட்டு நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது தான் சைபா, ஸ்கில்டு யூத் ப்ரொஃபஷனல்ஸ் அசோசியேஷன். நான் ஒரே கெரியர் கவுன்சிலிங்கில் இருந்தேன் அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ இன்னும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கும் என்னென்னலாம் தேவைப்படுதுங்கிறத, ஏன்னா பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எனக்காக இறைவனுக்கு அப்புறம் என்னை நம்பி கூட வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களையும் டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் என்ஜிஓவை ஸ்டார்ட் பண்ணாமல் ஆர்கனைசேஷனாக ஸ்டார்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணது. எங்கள் ஸ்டூடெண்ட் இன்ஃபோசிஸ் டிசிஎஸில் என்ன சேலரி வாங்கியிருப்பாங்களோ அந்த சேலரி இப்போ அவங்க வாங்குறாங்க. கொஞ்சம் டிலே, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நவ் தே ஆர் த மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஆஃப் சைபா. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கேயாவது ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் சேர்ந்து ஒரே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்க நீங்கள். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் அவங்க கூட எனக்கு எப்போவுமே பொதுவாக எனக்கு சொல்லணுன்னா அவங்க தான் எனக்கு உலகமே. ஸோ எங்கே போனாலும் எனக்கு அவங்கள சுற்றி தான் எந்த வேணாலும் ஞாபகங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் அவங்களோட ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு சைபா அவங்கள நல்ல ஸ்கில்லாக இருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்கில்டு யூத் ப்ரொஃபஷனல்ஸ் அசோசியேஷன் சைபாங்கிறது அப்படியே நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறோம். உங்கள் எல்லாருடைய ப்ரேயர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி சைபா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கவுன்சிலிங் தேவை. ஸோ எங்களுடைய சக்ஸஸ் என்னவா ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்களும் கெரியர் கவுன்சிலிங் எதை தான் கொடுத்து பார்த்தோம், எல்லாத்துலேயும் ஆள் இருக்காங்க, கரெக்டாக இல்லையா? ஆனால் மென்டல் கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு தான் ஆள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை கையில் எடுப்போன்னு சொல்லி நிறைய மென்டல் வெல்த் கவுன்சிலர்ஸ்களை உருவாக்கணும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், டாக்டர் யூசுப் சார், மீனா மேடம் இருக்காங்க. அதேமாதிரி பெரிய இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர் சதகத்துல்லா சார் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம், டாக்டர் ஹுசைன் பாஷா சார், இவங்க எல்லாரையும் வச்சு என்ன பண்ணோம், நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பித்தோம். நிறைய சின்ன குழந்தைங்க, நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சால்வ் பண்ணாமல் அவங்களுக்குள்ளே பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி இவங்க வேறு மேரேஜ் பண்ணி போயிடுவாங்க, அவங்க மேரேஜ் பண்ணி போயிடுவாங்க. அந்த குழந்தையோட லைஃபவே திங்க் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி குழந்தைகளுக்காக தான் நாங்கள் கவுன்சிலிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட படித்த ஸ்டூடெண்ட்ஸு 7000+ ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி அங்கங்கே மேரேஜ் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், அடிக்ஷன் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் 2 ரிசல்ட் பார்த்தீங்க. ஸோ எப்படி கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பர்வீன் மேடம் இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரைனர்ஸை வச்சு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணணும்? துபாயிலையும், யூஎஸில், யூகேயில் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்கலாம்ல, அவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவைப்படும்ல. ஸோ எல்லாருக்கும் கவுன்சிலிங் தேவைப்படுது. அதனால தான் இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, நாங்கள் இதை தமிழ்நாடு லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணோம். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமில் எனக்கே கொஞ்சம் சொதப்பலாம், சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. தப்பாக எடுத்துக்கிறாதீங்க யாரும். ஏதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில், சின்ன அரேஞ்ச்மெண்ட்டில், டைமிங்கில் எல்லாருலேயும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, வி ஆர் வெரி யங் டீமு. 20 டேஸில் இந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணோம். 20 டேஸில் இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் எல்லாம் வர வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. இந்த 20 டேஸ் பிளானில் என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் வீக் எங்களுக்கு நடந்த ஒரு பேட் இன்சிடெண்ட். நாங்கள் சைபா ஒவ்வொரு வருஷமும் 20 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பையன், இந்த ப்ரெசண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்க பையன், ஊருக்கு போன பையன், லீவு கொடுத்துருந்தோம். ஊருக்கு போன பையன் வீட்டில் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஆற்றுக்கு குளிக்க போய் அங்கே அவங்க தம்பி கீழே விழுந்துட்டான் ஆற்றுல. அவனை தூக்க போகிறேன்னு இவன் விழுந்து லாஸ்ட்டில் அந்த தம்பி வந்துட்டான், இவன் இறந்து போயிட்டான். லாஸ்ட் வீக் எங்களுக்கு நடந்த இந்த பேட் இன்சிடெண்ட்னால எங்களால் இந்த ப்ரோக்ராம் நடத்துவோமா நடத்த மாட்டோமோன்னு ஒரு பெரிய ஃபீலிங் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எங்கள் கிட்ட படிச்சிருக்க மற்ற ஸ்டூடெண்ட், அந்த பையனுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் தேற்றணும் நம்ம.
ஏன்னா அவங்க கூட இருந்த பையன்ல. ஸோ அதனால் எங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஒரு பேட் இன்சிடென்ட்னால ரொம்ப ஒரு அப்செட் ஆயிடுச்சு. அந்த இன்சிடெண்ட்டில் எப்படியாவது இந்த ப்ரோக்ராம் என்னென்னா நிறைய பேர் ஃபாரின் டிக்கெட்லாம் போட்டு வந்திருக்காங்க நமக்காக. இதை ஒரு நல்லபடியாக நடத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து நடத்துகிறோம். ஸோ உங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பீங்க, சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தனாலும். தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் இயர் நாங்கள் நேஷ்னல் ப்ரோக்ராம், ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம் சொல்லி ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் டைம் குளோபல் ஈவெண்ட்டாக மட்டும்தான் சைபா நடத்துவோம். தேங்க்யூ வெரி மச். அதுவும் இங்கே வச்சு நடத்த மாட்டோம், துபாயில் வச்சோ இல்லை வந்து சவுதியில் வச்சோ தான் நடத்துவோம். அங்கே வந்து நீங்கள் அவார்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.